நல்லவை கேட்போம் நமது சேனலில் இன்றைய தினம் மோட்சம் வேண்டும் என்று நினைப்பவர் யார்? ஜாயமானம் ஹி புருஷம் யம் பஷ்யேன் மதுசூதனஹ சாத்விக சதுவிக்ஞேயஹ சவை மோக்ஷார்த்த சிந்தகஹ. மதுசூதனன் என்ற எம்பெருமானுடைய கடாட்சம் யாருக்கு கிடைக்கிறதோ, யார் அடைகிறாளோ அவதான் சாத்விகர் அப்படின்னும், மோட்சத்தை பற்றி நினைக்கக்கூடியவாளும் அவாதான் அப்படின்னு மகாபாரதமானது சொல்றது. ந ததஸ்தி பிருத்திவ்யாம் வா திவி தேவேஷு வா புனः சத்வம் பிரகிருதிஜைர் முக்தம் எதேபி ஸ்யாத் திரிபிர்குணைஹி. அதாவது இந்த பிரகிருதி பூமி அப்படிங்கிறது திரிகுணாத்மிகா பிரகிருதி அப்படின்னு பேர். 3 குணங்களை உடையது இந்த பிருத்திவி. சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம் அப்படிங்கிறதான 3 குணங்கள். இதை பற்றி பகவத்கீதையில் அழகாக சொல்லப்பட்டிருக்கு. நான் கீதைக்கு என்ன ஒரு பெருமை அப்படின்னு கேட்டால், சர்வசாஸ்திரமயி கீதா அப்படின்னு பேர். அதாவது எல்லா சாஸ்திரங்களும் அதில் அடங்கியிருக்கு. அதில் சொல்லாத விஷயங்களே கிடையாது. அந்த கீதையில் இந்த சத்வம் ரஜஸ் தமஸ் அப்படிங்கிறதான அந்த குணங்களை பற்றி சொல்லியிருக்கு. அதில் திரிபிர்குணைகி, இந்த 3 குணங்கள் சொல்லப்பட்டதான இந்த பிரகிருதி, இதில் பூமியில் மனிதர்களும் தேவலோகத்தில் தேவர்களும் இருக்கக்கூடியவர்கள், இந்த 2 லோகங்களில் வாசம் பண்ணக்கூடியதான அவளுக்கு இந்த 3 குணங்களுமே உண்டு அப்படின்னு சொல்கிறது. அதனால் சரீரம், இந்திரியங்கள் இதெல்லாம் நமக்கு ஒரு பரிணாம மாறுதல் அடைந்துள்ளதாக இருக்கக்கூடியதான பிரகிருதிங்கிறதான அந்த பூமியுமே சத்வரஜஸ்தமஸுங்கிறதான 3 குணங்களோடு சேர்ந்தவை. இதில் சத்துவகுணம்னா என்ன? இந்த 3 குணங்களில் தத்திர சத்துவம் நிர்மலத்வாத் பிரகாசகம் அனாமயம் அப்படிங்கிறார். அதில் இந்த சத்துவகுணம் அப்படிங்கிறது தெளிந்த ஞானத்தை உண்டு பண்ணக்கூடியது. 3 குணங்களில் முதல் குணமான சத்துவகுணமானது ஞானத்தை, சுத்தமான தூய்மையான ஞானத்தை கொடுக்கக்கூடியது தான் சத்துவகுணம். ரஜோகுணம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால், ரஜோகுணமானது இந்த ரஜோ ராகாத்மகம் வித்தி கிருஷ்ணாசங்க சமுத்பவம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதாவது ஆண்கள் பெண்கள் இவாளுக்கு பரஸ்பரம் ஸ்திரீ புருஷனுக்கு ஏற்படக்கூடியதான காமம் முதலியான விஷயங்கள், அனுபவிக்கக்கூடியதான ஆசை, அதை தான் ஏற்படுத்தும் இந்த ரஜோகுணம். அடுத்தது தமோ குணம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால், பிரமாத ஆலசிய நித்ராபிகி, விபரீதமான ஒரு ஞானம், கவனக்குறைவு, சோம்பல், அதிகமான தூக்கம், இதெல்லாம் என்ன பண்ணும், செய்யக்கூடாத காரியங்களில் ஏற்படுத்தும், தகாத காரியங்களை செய்யும்படியாக தூண்டும். அதுதான் தமோ குணம். இந்த 3 குணமே நம்மளுடைய சரீரத்தில், உடலில் எல்லாருக்குமே இருக்குது. இந்த 3 குணமும் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால், ரஜஸ்தமச்சாபிபூய சத்வம் பவதி பாரத ரஜசத்வம் தமச்சைவ தமசத்வம் ரஜஸ்ததா அப்படின்னு இதை 14வது அத்தியாயத்தில் சொல்கிறார். அதாவது 3 குணங்களும் ஒரே சமயத்தில் மேலோங்கி இருக்காது. அதாவது ஒரு குணம் ஓங்கி இருந்ததுன்னா மற்ற 2 குணத்தை அடக்கி வைக்கும். சத்துவகுணம் ஓங்கி இருந்ததுன்னா
ரஜோகுணம் தமோகுணம் அடங்கியிருக்கும். ரஜோகுணம் ஓங்கி இருந்ததுன்னா தமோகுணமும் சத்துவகுணமும் அடங்கியிருக்கும். தமோகுணம் ஓங்கியிருந்தால் மற்ற 2 குணமும் அடங்கியிருக்கும். இப்படி குணங்கள் ஓங்கும் போது என்ன பண்ணுறதுன்னா அந்தந்த குணங்களுக்கு தகுந்தாற் போல அந்தந்த செயல்களில் ஈடுபடுறான் அந்த மனிதன். அதனால் நல்ல காரியங்களையும் நல்லதையும் செய்யக்கூடியது எது, நன்மையை கொடுக்கக்கூடியது எது அப்படின்னா அது சத்துவகுணம். அதனால் அந்த சத்துவகுணத்தை தான் வளர்த்துக்கணும் அப்படின்னு ஒரு தோஷங்கள் சொல்லப்படுறது. 5 விதமான தோஷங்கள் சொல்லப்படுறது. அர்த்த தோஷம், நிமித்த தோஷம், ஸ்தான தோஷம், குணதோஷம், சம்ஸ்கார தோஷம் அப்படின்னு. அர்த்தம்னா பணம். நல்ல வழியில் பணத்தை சம்பாதிச்சு அதன் மூலமாக நல்லதை பண்ணணும். ஒருத்தர் ஆற்றுக்கு சாப்பிட வர அப்படின்னா அவளுக்கு தகாத வழியில் சம்பாதிச்சதான பணத்தில் அந்த பொருட்களை வாங்கி தலிகை பண்ணி அவளுக்கு அந்த ஆகாரத்தை கொடுத்தோமானா அது அவளுக்கு புத்தியை கெடுத்து கெட்டதை பண்ணும்படியாக பண்ணும். அதுக்காக நல்ல வழியில் சம்பாதிச்சு அதை நல்லபடியாக அதுக்கான ஆகாரத்திற்கு வேணான அந்த பதார்த்தங்களெல்லாம் வாங்கிட்டு வந்து தலிகை பண்ணி அவளுக்கு அதை நம்ம வந்து சமர்ப்பித்தோமானா அது அவளுக்கு நன்மையை கொடுக்கும். அதன் மூலமாக நமக்கும் நன்மை ஏற்படும். இதுக்கு அர்த்த தோஷம் பேர். சம்பாதிக்கிற பணம் தகாத வழியில் வந்தால் அதுக்கு அர்த்த தோஷம். அடுத்தது நிமித்த தோஷம். ஆகாரத்தை தலிகை பண்ணுறோம். தலிகை பண்ணுற இடம் சுத்தமாக இருக்கணும். புழு பூச்சி பல்லி கரப்பு இந்த மாதிரி இதுகள்லாம் ஜந்துக்கள்லாம் இல்லாததாக பண்ணணும். அப்படி சுத்தமான ஆகாரத்தை பண்ணி போடணும். ஸ்தான தோஷம். அந்த தலிகை யார் பண்ணுறாலோ அவன் மனசு நல்ல சுத்தமான மனசோடு இருக்கணும். நல்லபடியாக பண்ணி போடணும். அதனால் அவளுக்கு அந்த இடம் எல்லாம் நன்னாக இருந்து நல்லபடியாக அவளை உபசரித்து பண்ணி போட்டாக்க அது ஸ்தான தோஷம் வராமல் இருக்கும். குணதோஷம். இந்த சாத்விகம் ராஜசம் தாமசம் அப்படிங்கிறதான அந்த குணங்களை உடையதான அந்த ஆகாரத்தை சாப்பிடக்கூடாது. அப்படி பண்ணினா குணதோஷம் வந்துடும். சம்ஸ்கார தோஷம். அந்த தலிகை பண்ணும்போது ரொம்பவும் வேக வச்சிடக்கூடாது, அரைக்குறையவும் வேக வைக்கக்கூடாது, அந்த பதார்த்தங்களில் கருக்கக்கூடாது, காந்தக்கூடாது. அந்த பக்குவமான முறையில் தலிகை பண்ணணும். அதுக்கு சம்ஸ்காரம் பேர். அது அந்த மாதிரி பண்ணினாக அந்த ஆகாரமானது சுத்தமாக இருக்கும். அது நல்லதை ஏற்படுத்தும். அதை தலிகையில் காந்தி போனது அப்படிலாம் இருந்ததுன்னா அது சம்ஸ்கார தோஷம் ஆகிடும். இப்படி 5 விதமான தோஷங்கள் இல்லாமல் சத்துவகுணத்தோட சாத்விகமான ஆகாரத்தை பண்ணணும். இப்படி சாத்விகமான குணம் யாருக்கு இருக்கோ அவன்தான் சாத்விக ஆகாரத்தை அவன் எப்போதுமே விரும்புவான். அவனுக்கு ஆயுசு, ஞானம், பலம், வியாதியின்மை இதெல்லாம் ஏற்படும். அந்த சாப்பிடக்கூடிய ஆகாரமானது சுலபமாக ஜீர்ணிக்கும். இந்த 5 விதமான தோஷங்கள் இல்லாமல் பண்ணணும். இந்த சாத்விக ஆகாரங்களில் மதுர பதார்த்தங்கள், இனிப்பு பதார்த்தங்கள் நிறைய சேர்த்துக்கணும். அது நெய் போன்றதெல்லாம் இருக்கணும். அதில் அந்த இனிப்பு பதார்த்தங்கள் என்ன பண்ணும், சரீரத்தில் ஒரு ஆரோக்கியத்தையும் புஷ்டியும் கொடுக்கும். பசியை கட்டுப்படுத்தும், பொறுத்துக்கும்படியாக பண்ணும், சந்தோஷத்தை கொடுக்கும். இதெல்லாம் சாத்விக ஆகாரங்களாக சொல்லியிருக்கு. ரஜோகுணத்தை வளர்க்கக்கூடிய உணவு புளி, உப்பு, கசப்பு, காரம் இதெல்லாம் அதிகமாக சேர்த்துன்றோமானா இந்த ரஜோகுணமானது ஏற்படும். அதனால் அந்த ரஜோகுணத்தை கொடுக்கக்கூடியதான அதை ஆகாரத்தை சாப்பிட்டா வாதம் பித்தம் இந்த மாதிரி எல்லாம் ஏற்படும். அதனால் ஒரு துக்கம் ஏற்படும். அதுமாதிரி தமோ குணத்தை வளர்க்கக்கூடிய ஆகாரங்களையும் சாப்பிடக்கூடாது. அது எப்படி இருக்குது அப்படின்னா காலங்கடந்து சாப்பிட்றது, எப்பயோ பண்ணினதை சாப்பிட்றது, கெட்டுப்போனதை ஊசி போனதை சாப்பிட்றது, இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் தாமச குணத்தை வளர்க்கும். அதனால்
ராஜச குணத்தை வளர்க்காததான சாத்விகத்தை கொடுக்கக்கூடியதான ஆகாரத்தை நாம் எடுத்துண்டு பண்ணினோமானா சத்வபுருஷனான எம்பெருமானுடைய அந்த சிந்தனை, அவனை அனுபவிக்கக்கூடியதான சிந்தனை ஞானமானது கிடைக்கும், அவனுடைய அனுக்கிரகம் கிடைக்கும். அப்படிங்கிறது தான் இந்த குணத்தினுடைய பெருமையை சொல்கிறது. மற்றவை நாளை கேட்போம்.